லெட்ஸ் கோ. நம்ம பார்ட் 2க்கு ஃபைனலி வந்தாச்சு. ஐயோ என் பசி என்னமா பசிச்சிச்சு. ஸோ என்னன்னா, நான் அங்கே வந்து உருண்டு கிருண்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன்னா என் தொப்பைக்கு அந்த உருண்டு கிருண்டு விளாடுறது தாங்கலை போல். அதனால் ரொம்ப ரொம்ப பசி எடுத்துச்சா, சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தக் லைஃப்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் போய் நாங்கள் வந்து ஒரு 2 ரெகுலர் ஷவர்மா வாங்கியிருந்தோம். அண்ட் ஒரு எக்ஸாம் பயத்தில் நான் பாட்டுக்கு இது பாடிக்கிட்டு இருந்தேன், மனப்பாடம் பாடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே மனப்பாடம் சொல்லும் போது அப்படியே ஷவர்மா சாப்பிட்டேன். நல்லா பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே இங்கே கொஞ்சம் போகும்போது எங்கள் கூமாப்பட்டி அப்படிலாம் என்னடா பேசியிருக்காங்கன்னு போய் ஸ்டேஜில் பார்த்தா அவங்க வந்து வாய்ஸ் மெமரிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் ரியலிஸ்டிக் பாட்டில் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து வெளியில் வந்துட்டேன், ஓகேங்களா. ஏன்னா நல்லா தான் சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஏன்னா கடலை வந்து மூடி தான் கடந்தது. அப்போ நான் போகும்போது என் கண்ணில் ஒன்று ஷார்ப்பாக ஒன்று மாட்டினுச்சு. வாஃபிள் அண்ட் மில்க்ஸ்னு ஒன்று அப்போவே மாட்டினுச்சு. யாருக்கும் தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. எனக்கு வந்து பிடிச்ச இடம்னா வாஃபிள்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல தான் வாஃபிள் இருக்குன்னு பார்த்தா அங்கே இல்லை. சரி, இது கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குன்னு பார்த்தா வந்தாச்சு. வரும்போது நான் நினைக்கவே இல்லாத நடந்துச்சு. என்னென்னா, இங்கே மெனியும் போட கார்ட்போர்டில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே கேம்ஸ்லாம் இருந்துச்சு போர் அடித்து விளாட்றதுக்கு. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. இங்கே நாங்கள் நிறைய விளாண்டிக்கிட்டு தான் இருந்தோம், விளாண்டிக்கிட்டே இருந்தோம், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், வயிறும் ஃபுல் பண்ணோம். நாங்கள் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. அண்ட் வாஃபிள் அண்ட் மில்க்ஸில் வந்து நாங்கள் ஒரு கேக்கு மாதிரி நான் ஐஸ்கிரீம்லாம் போட்டு புதுசாக நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். நான் புதுசாக ட்ரை பண்ணது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் செய்வாங்களான்னு மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் விளாட கொஞ்ச நேரத்தில் வாஃபிள் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தாச்சு. ஸோ வரும்போது ஃபஸ்ட்டு பேன் கேக்கு நான் நல்லா தந்தேன். பேன் கேக் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம், ஒரு வாஃபிளில் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. என் கேவிட்டி கூட நான் நினச்சே பார்க்கல, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் கையில் சாப்பிட்டதுனால கை கழுவுற இடமே இல்லை. ஸோ அதனால் சும்மா அவங்கள்ட்ட தண்ணி கேட்டு கை கழுவிட்டு பில்லெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ நான் நினைத்தா சுட்டியத்தாஃப் அண்ட் நான் திருப்பி படிக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது.